புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா பொட்ட பொறுக்கி. ஒரு 21 நாள்ல மூஞ்சியை எப்படி பல பலன்னு ஆக்குறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நான் நிறைய வீடியோ பார்த்தேன். கார்லிக் வந்து டெய்லியும் வந்து மாத்திரை முழுங்குற மாதிரி நைட்டு தூங்கும்போது முழுங்கிட்டு படுத்தோம்னா மூஞ்சியெல்லாம் பல பலன்னு ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கார்லிக் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். இதுதான் வந்து கார்லிக்கு. இது வந்து தண்ணி வீடியோ எடுக்கிறேன்ல, அதனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கட்டும். வாட்டர் பாட்டில்லாம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஈஸியாக மாத்திரை முழுங்குற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். இத்தச்சோடு இருக்குது, சனியன் தொண்டையில் போய் சிக்குது. கஷ்டமாக இருக்குங்க ஜி, சரி கஷ்டமாக இருக்குது கைஸ். ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லாவே இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம 7 நாள் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கட் பண்ணி கடித்து தின்கலாம். ஆனால் கடிச்சிங்கன்னா வாய் நாற்றம் அடிக்கும். நீங்கள் எதாவது ஃபிகருக்கு கிஸ் அடிக்க போனீங்க அப்படின்னா வேஸ்ட் அடி ஆயிரும். பெட்டர் வந்து முழுங்கிக்கோங்க. நான் வந்து முழுங்கிட்டேன். 7 days. இன்றைக்கி வந்து மண்டே, இங்கே வந்து மண்டே. நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் என் மூஞ்சி எவ்வளோ பீக்குடி மாதிரி இருக்குன்னு. அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். பொறுத்துட்டு வந்து பாருங்கள் காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து கார்லிக் சாப்பிட்டதுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு இடையில வந்து ஏதாச்சும் வந்து எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ நான் அதெல்லாம் வந்து நான் பண்ணி அதையும் ஒரு விஷயமாக நான் வந்து சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு எதாவது இருந்திருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் நானும் திரும்ப கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ண வெளுத்து விடுவேன். அதனால் நல்லதை ஏதாவது பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த கார்லிக் கூட அடிஷ்னலாக நம்ம என்னெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மூஞ்சிக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் கொஞ்ச நாளாக வந்து இந்த டப்பாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன தெரியுமா? இதுக்கு பேர் வந்து சாலிசிலிக் ஆசிட். இது வந்து பாலாஸ் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது என்ன கரும பிராண்டுன்னு எனக்கு தெரியாது. இங்கே வந்தால் புதுசாக நியூட்ரிஜனோட விட்டமின் சி அண்ட் பிங்க் கிரேப் ஃப்ரூட்டோட ஒரு ஃபேஸ் வாஷ். இதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? 4 weeksலேயே வந்து 82% வந்து பிரைட்னஸ் வந்துடும், மூஞ்சி வெள்ளையாயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. பாரு, போட்டிருக்கு, எல்லா பொருளையும் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நிவ்யாவோட ஒரு சாதாரண ஒரு இருக்கிறதுலே காசு கம்மியான ஒரு மாய்ஸ்சரைசர். இது 3ஐயும் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த மூஞ்சிக்கு. கூடவே வந்து கார்லிக் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் போட்டு இந்த மூஞ்சி எப்படி ஆகுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா லண்டனில் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க, பர்மிங்ஹாமில் இருக்காங்க, லிவர்பூலில் இருக்காங்க, மான்செஸ்டரில் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. மான்செஸ்டரில் நான் இருக்கேன்டா பொட்ட பொறுக்கி. இதில் ஜோக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சண்டை கட்டிக்கிறாங்க. நான் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஏய் நீ அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற அப்படின்னு மாற்றி ட்ரோல் பண்ணி மாற்றி ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. மானங்கட்ட பயிலுங்க அவங்க கிடக்காங்க. நம்ம வந்து இப்போ தான் வந்து பட்டிங் கண்டென்ட் க்ரியேட்டர் இப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஒரு ஐடியாவுமே கிடையாதுங்க. சீரியஸ்லி எதுவுமே தெரியாது. இப்போ வந்து எனக்கு வந்து பேச மட்டும்தான் தெரியும். நான் வந்து இது மாதிரி பேச மட்டும்தான் போகிறேன். இப்போ இங்கே கதையே என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்து ஊர்லேருந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து கடன் வாங்கி லோன் வாங்கி நம்ம வந்து யூகேக்கு வருவோம் படிக்கிறதுக்குன்ட்டு. இப்போ நான் வந்து யூகேக்கு வந்திருக்கேன். இல்லை வேறு யாராச்சும் வந்து ஏதாவது ஒரு அப்ராட் கண்ட்ரிக்கு போனால் அங்கே போனாலே அவங்க என்ன பண்ணணுங்கிறது ஒரு கம்பல்ஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறது, யூடியூப்பில் போடுறது, கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகி ஃபேமஸ் ஆகி மாஸ் ஆகிடுறது, இதான் பண்ணுறது. அப்போ நாங்கள் வந்து எதுவுமே பண்ணல. நாங்கள் வந்து மாஸ் ஆகலை, நாங்கள் தமாசாவே இருந்திருக்கோம். இப்போ வந்து நாங்களும் மாஸ் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் நானும் வந்து இந்த மாதிரி லூஸ் தரமாக வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.